இப்போ இந்தியா பாகிஸ்தான் போர் வந்து ரொம்ப தீவிரமடைந்து வந்துட்டுருக்கு. இந்த மாதிரி நேரத்தில் இப்போ இந்தியாவுக்கு யாராவது டூர் போகணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா தயவு செஞ்சு இப்போதைக்கு தவிர்த்துக்குங்க. ஏன்னா இப்போ இருக்கிற சூழ்நிலை வந்து ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக இருக்குது. அது எல்லாருக்குமே தெரியும், நியூஸ்லாம் பார்த்துட்ருப்பீங்க. ஸோ இது வந்து நடக்கிறது நார்த் இந்தியாவில் தானே, அதனால் வந்து சவுத் இந்தியா டூர் தமிழ்நாடு, கேரளா அந்த மாதிரி போகலாம் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்ருப்பீங்க. தயவு செஞ்சு என்னுடைய அட்வைஸ் என்னென்னா, இப்போதைக்கு நீங்கள் பயணம் செய்ய வேண்டாம். ஏன்னா இந்தியன் ஏர்போர்ட் எல்லாமே ஹை அலர்ட்டில் இருக்குது. ஏற்கனவே 27 ஏர்போர்ட்ஸை வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க நார்த் இந்தியாவில். காஷ்மீர் பார்டரில் இருக்கக்கூடிய முக்கியமான மாநிலங்களில் இருக்கக்கூடிய ஏர்போர்ட்ஸ்லாம் க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. இது கண்டிப்பாக எல்லா ஏர்போர்ட்டையுமே ஹை அலர்ட்டாக வச்சுருப்பாங்க. ஏன்னா எதிரிகள் எந்த பக்கம் இருந்து வேணால் வரலாம் அப்படி சொல்லிட்டு இந்தியா வந்து ரொம்ப கவனமாக இருப்பாங்க. அதனால் வந்து தயவு செஞ்சு யாரும் இப்போ நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் அந்த கெடுபிடியில் போய் சிக்குவீங்க. உங்களுக்கு அது ரொம்பவே மன உளைச்சலை விடுவோம். நீங்கள் நினைக்கிற மாதிரி வந்து சுமூகமாக இருக்காது. ஸோ அதனால் தயவு செஞ்சு இப்போதைக்கு இந்திய பயணத்தை ஒத்து வைங்க. சூழ்நிலை எப்படி போகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய பிளான்ஸை நீங்கள் இது பண்ணுங்கள். சரிங்களா? நன்றி. அதே மாதிரி உங்களுடைய அரசாங்கம், உங்கள் நாட்டு அரசாங்கம் வந்து என்ன சொல்லுதுன்னு பாருங்கள். அவங்க அனுமதிச்சாங்க மட்டும் போங்க. இப்போ மலேசியா அரசாங்கம் என்ன சொல்லியிருக்குன்னா, ரொம்ப முக்கியம், தவிர்க்கவே முடியாது, போய்த்தான் ஆகணும் அப்படின்னா மட்டும் தயவு செஞ்சு பயணம் பண்ணுங்கள். அப்படி இல்லாத பட்சத்தில் போக வேண்டாம் அப்படின்னு தான் அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ அதையும் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. நீங்கள் மலேசியாவில் இருந்தாலும் சரி, இல்லை வெளிநாட்டில் வேறு ஏதாவது நாட்டில் இருந்து இந்த காணொலியை பார்த்தாலும் சரி, தயவு செஞ்சு இந்த தகவலை மனசில் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்தியர்கள் நாங்களே இப்போ போகும்போது கண்டிப்பாக எங்களுக்கே கெடுபிடியாக தான் இருக்கும். ஸோ நாங்கள் வந்து அதை ஃபேஸ் பண்ணிக்கிடுவோம். பட் ஆனால் நீங்கள் டூருக்கு போயிட்டு அந்த மன உளைச்சல் அடைய வேண்டாம். மேபி மருத்துவம் சார்ந்தோ இல்லை வேறு ஏதாவது முக்கியமான விஷயம், ரொம்பவே முக்கியமான விஷயம் போய் ஆகணும் அப்படின்னா மட்டும் போங்க. மற்றபடி டூருக்காகலாம் இப்போதைக்கு போக வேண்டாம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.